அருமனை அருகே வீட்டின் கதவை உடைத்து 7 பவுன் நகை மற்றும் பணம் திருட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள மஞ்சாலுமூடு தாழக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வி, வயது 50. இவர் தனது தாய் தந்தையர் வீட்டில் வசித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று முன்தினம் செல்வியின் தாயார் உடல் நலம் பாதிக்கப்பட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவருடன் செல்வியும் தங்கியிருந்தார். பின்னர் நேற்று காலையில் செல்வி மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு வந்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். உடனே அவர் உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு பீரோவில் வைத்திருந்த 7 பவுன் நகை மற்றும் 29,500 ரூபாய் ரொக்க பணம் ஆகியவை மாயமாகி இருந்தது. யாரோ மர்ம நபர்கள் வீட்டில் ஆள் இல்லாததை நோட்டமிட்டு நகை மற்றும் பணத்தை திருடி சென்றது தெரியவந்தது. பின்னர் இதுகுறித்து செல்வி அருமனை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் சம்பவ இடம் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். மேலும் சம்பவ இடத்திற்கு கைரேகை நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டனர். அப்போது 2 கைரேகைகள் சிக்கியுள்ளது. தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளையும் ஆய்வு செய்து விசாரித்து வருகின்றனர்.